அவர் மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது. அதாவது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுதார் அப்படிங்கிற தகவல வந்து அங்க விஜய சந்திச்ச மக்கள் வந்து இப்போ பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரா. அவ்வளோ பெரிய மனுஷன் படக்குன்னு எல்லாரும் எங்க கால்ல விழுந்துட்டாரு. ரொம்ப அழுதாரு. ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு. சோகத்துல இருந்த அதாவது எங்களுக்கு ஆறுதல் சொல்றோம்னு கூப்ட்டு, கடைசில நாங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி தான் இருந்தது. அவரு அவ்வளோ வருத்தத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க பார்த்துட்டு வந்த மக்கள் ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. இது பத்தின வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டுட்டு இருக்கு. அப்படி விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயம்ன்றது இப்போ பகிரப்பட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயங்கிறது ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம் ஒண்ணு வந்தது. இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாரு. அந்த வீடியோவுல அவர் ஒரு மாரி ஒரு துக்க மனநிலையில பேசினாலும் கூட, அவருடைய வார்த்தைகள்ல நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு வரி இடம்பெற்றிருந்தது. மோரோவர் எல்லோரும் விமர்சிக்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சது, அவருடைய வார்த்தைகள்ல ஒரு வருத்தம் என்பதோ, மன்னிப்பு என்பதோ இல்ல.